வணக்கம். இன்றைக்கி அமாவாசை. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சமையல்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சாதம் அரிசி போட்டாச்சு, வெந்துகிட்ருக்கு. இப்போ சாம்பார் பார்க்கலாம். சாம்பாருக்கு காயெல்லாம் வதக்கி விட்டு அது கொதிச்சுக்கிட்டு இருக்கு. சாம்பார் இன்னும் ரெடி ஆகிடும். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பீன்ஸ் பொரியல், கேரட் பீன்ஸ் பொரியல் பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், எல்லாம் தாளித்து விட்டுட்டு இப்போ காயை போட்டு கறிட்டு வதக்கிட்டு அப்புறம் காய் வெந்த உடனே தேங்காய் போட்டு அதை இறக்கிடுவோம். இப்போ பொரியல் ரெடி. அப்புறம் கீரை பொரியல் பார்க்கணும். இப்போ கீரை பொரியல் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு கீரையை போட்டாச்சு. இப்போ வதக்கிட்டு கீரை வெந்த உடனே தேங்காய் போட்டு இறக்கி விட்டேன். இப்போ கீரை பொரியல் ரெடி. இப்போ வாழைக்காய் வறுவல் பார்ப்போம். கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, வாழைக்காய், கருவேப்பிலை, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி கொஞ்சம், எல்லாத்தையும் உப்பு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா அந்த வாழைக்காய் நல்லா மொறுன்னு வர்ற வரைக்கும் இப்போ வடையை பார்க்கலாம். நம்ம உளுந்த ஊற வச்சு கிரைண்டரில் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் கலந்து வச்சாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வடையை ஒன்றா போடுறோம். போட்டுட்டு அது நல்லா செவந்து வந்த உடனே எடுத்துட வேண்டியதுதான். நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வடை வரும். அதை அப்படி ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டோம்னா நல்லா வந்துடும். இப்போ பாசிப்பருப்பு பாயாசம். அதுக்கு பாசிப்பருப்பு அதே அளவில் ஜவ்வரிசி எடுத்து வச்சுக்கணும். பாசிப்பருப்பை நல்லா செவக்க வறுத்துடணும். வறுத்துட்டு நல்லா வறுத்தோடனே தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்த உடனே நம்ம இப்போ ஜவ்வரிசியும் போட்டு நல்லா ரெண்டும் ஒரே நேரத்தில் நல்லா வெந்துடும். நல்லா வெந்த உடனே அப்புறம் கொஞ்சம் வெல்லத்தை எடுத்து அதை காய்ச்சிட்டு அதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் முந்திரி, திராட்சை நெய்யில் வறுத்து அதையும் போட்டுட்டு ஏலக்காய் பொடி போட்டுட்டு அதோட பாயாசம் ரெடி. இப்போ அப்பளத்தையும் பொரிச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே அப்பளத்தை போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியது தான். இப்போ அப்பளமும் ரெடி.